ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவில் வந்து பக்ரீத்துக்கு வந்து மாமியார் வீட்டு சைடு நம்ம ஷாப்பிங் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அம்மா வீட்டு சைடு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போல்லாம் நம்ம சேனலில் வந்து அதிகமாக வந்து ஷாப்பிங் வீடியோ மட்டும்தான் வந்துட்டுருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஷாப்பிங் சீரீஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் வந்து இடையில பக்ரீத் வந்ததுனால இதை முடிச்சுட்டு நம்ம வந்து அது கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தம் தான் வந்தோம். ஸோ வந்து சாரீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். சரியான கூட்டமாக இருந்தது, அவ்வளோ கூட்டமாக இருந்தது, நிற்க கூட இடம் இல்லை. ஸோ சாரீ வந்து பார்க்கல. நாங்கள் இங்கே லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாருமே வந்து பிஸியாக இருந்ததுனால நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்க அல்ஃபரிதாக்கு வந்து போயாச்சு. ஸோ அன்னைக்கு டேக்கு வந்து ஜூஸ் கொடுத்துட்ருந்தாங்க எல்லாத்துக்கும். இப்போ நம்ம வந்து அல்ஃபரிதா வந்தாச்சு. ஸோ அல்ஃபரிதாவில் வந்து சாரியோட கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் போயிருந்த டேலே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இன்னும் சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் வருது பக்ரீத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் சாரியோட கலர்ஸ்லாம் மைண்டில் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன். பட் எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க, 2 பேர் ஒரே மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சிஸ்டரும் ஒரே மாதிரி எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் சிஸ்டருக்கு வந்து செட் ஆகாதது இந்த ட்ரெஸ் எடுக்கும்போது தான். அவள் வந்து டார்க் கலரே பார்ப்பாள், நான் வந்து லைட் கலரே பார்ப்பேன். இந்த மாதிரி 2 பேர் ஆப்போசிட்டாக இருப்போம். ஸோ 2 பேருக்கு செட் ஆகிற மாதிரி இந்த சாரீ தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு நானும் என்னோடய சிஸ்டரும் இன்னொரு சாரீ அம்மா எடுத்திருந்தாங்க. எனக்கு 2, என்னோடய சிஸ்டருக்கு 2 எடுத்து வந்திருந்தாங்க. அதுவும் வந்து ஒரே மாடல், எல்லாமே ஒரே தான். பட் கலர்ஸ் மட்டும் வேறு வேறு நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அப்படியே வந்து அல்ஃபரிதாலேயே வந்து எங்கள் டேடிக்கும் நெக்ஸ்ட் வந்து என்னோடய சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கும் வந்து ஷர்ட் வந்து எடுத்தாச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் அமையலை, அதனால வந்து பக்கத்தில் இருக்க ஆனந்தமே நாங்கள் வந்து போயாச்சு. அல்ஃபரிதாவில் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஜூஸ் கடையில் வந்து ஜூஸ் சாப்பிட போயாச்சு. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வாங்கினது சாத்துக்கட்டி ஜூஸ் தான் வாங்கியிருந்தோம். நல்லா அந்த வெயிலுக்கு சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஆனந்தம் வந்தது எங்களுக்கு வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ இங்கே வந்து ஆரி ஒர்க்லாம் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரெடிமேடாகவும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து குயிக்காக வந்து ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸ் மெட்டீரியலும் நிறைய வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஷர்ட் எடுக்க போயாச்சு. நான் எடுத்த சாரீக்கு மேட்சிங்காக வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வாங்கியாச்சு. இப்போது நம்ம நைட்டி வாங்குறதுக்கு வந்தாச்சு. ஸோ என்ன தான் பெருநாளைக்கு எவ்வளோ ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணாலும் அந்த நைட்டி வாங்கினா தான் ஃபுல்ஃபில்லாகவே ஆகும். யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதையும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கலாய்ச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. டைம் போனதே தெரியல, அவ்வளோ சீக்கிரமாக வந்து டைம் போன மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் வந்து யாருமே இன்னும் சாப்பிடாமல் இருந்ததுனால டக்குன்னு வந்து ஒரு கடைக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட்டாச்சு. சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தோம். நாங்கள் வாங்கியிருந்தது மஷ்ரூம் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். ஸோ என்னென்னே தெரியல, இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜில் தான் வந்து சாப்பாடு கேட்குது. வெளியில் போனாவே வெஜ்ஜு சாப்பிடணும் போல தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து மஷ்ரூம் பிரியாணி வாங்கியிருந்தோம்.
நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மஷ்ரூம் பிரியாணி வாங்கி ட்ரை பண்ணோம். ஸோ எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. மஷ்ரூம் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு மஷ்ரூம் 65 அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து மஷ்ரூம்னாவே ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ எல்லோரும் வந்து வெஜ்ஜு வந்து வெளுத்து கட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கே நாங்கள் எங்கே சாப்பிட வந்திருந்தோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணவே இல்லை. பீமாஸ் தான் வந்திருந்தோம் சாப்பிட்றதுக்கு. அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆப்பிள் ஷாப்பிங்கில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். அன்றைக்கி டேயில் வந்து நிறைய வந்து ஆப்பிள் ஷாப்பிங்கில் ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பர் திங்ஸாகவும் இருந்தது, கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேயும் வந்து கூட்டம் நிறைய இருந்தது. ஸோ நின்று பொறுமையாக பார்க்குறதுக்கு டைம் இல்லை, ரொம்பவே டைம் ஆயாச்சு. அதனால் சீக்கிரம் வந்து குயிக்காக வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வாங்க வேண்டிய திங்ஸை டக்குன்னு வாங்கியாச்சு. வீட்டுக்கு போகிற வழியிலே வந்து ஆவனில் வந்து டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக வந்து இங்கே வந்து பாதாம் பால் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கி ட்ரை பண்ணேன். அவ்வளோதான், இதோட நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோட மீட் பண்ணுறேன். பை பாய்.